அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 24/4/2024 50/50 FF 93வது ட்ராவில் போர்டு முறை கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 552. நம்ம ஏ போர்டில் பார்த்தோம்னா 8 1 5 கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சி போர்டில் 3 7 2 கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பர் சி போர்டில் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு. ஆல் போர்டில் பார்த்தோம்னா 5 1 2 இதில் 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருக்குறோம் 5 ரிசல்ட். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. அதாவது 5-2 இன்றைக்கி பார்த்தோம்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. 5-5-2 ஏபிசி ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 2 7 5 கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 5 9 2 கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 5 7 2 கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 5 7 2 இதுலேயும் 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் 5-2 ஒரு அருமையான வின்னிங். அடுத்தது சிங்கிள் போர்டில் பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் நண்பா. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் நண்பா. மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது என்ன பார்க்க போகிறோம்னா 24/4/2024 நிலவரப்படிவில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 25ஆம் தேதி கர்னியா ப்ளஸ் KN 519வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லேருந்து 0 வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். 1ஆம் நம்பர் ஏ போல் வந்து 17 நாள் ஆச்சு. அதாவது மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. அதாவது இன்னொரு 13 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா. அடுத்தது பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் பி போல் வந்து 26 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் ஒரு 4 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக ஆயிரும். 1ஆம் நம்பர் சி போர்டு வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு 7 நாள் ஆயிரும். அதாவது ஒரு வாரமாக ஆயிரும் நண்பா. 2ஆம் நம்பர் ஏ போல் வந்து 1 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போல் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 2ஆம் நம்பர் சி போல் இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நேற்று 2ஆம் நம்பர் சி போல் வினிங் கொடுத்தாங்க. இன்றைக்கி 2ஆம் நம்பர் சி போல் வினிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 10 நாள் ஆயிரும். 3ஆம் நம்பர் பி போல் வந்து 8 நாள் ஆச்சு. அதாவது ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 23 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 7 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக ஆயிரும். 3ஆம் நம்பர் சி போல் வந்து 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நண்பா. 4ஆம் நம்பர் பி போல் வந்து 14 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 10 நாள் ஆயிரும். 4ஆம் நம்பர் சி போல் வந்து 6 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க. 5ஆம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 8 நாள் ஆச்சு. அதாவது ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 4 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் சி போல் வந்து 19 நாள் ஆயிடுச்சு. அதாவது மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டுருக்குது. இன்னொரு 11 நாள் ஆச்சு. ஒரு மாதம் ஆயிரும். அடுத்தது 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 13 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதத்தில் 10 நாள் ஆயிரும். 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 32 நாள் ஆச்சு. ஒரு மாதம் தாண்டி போயிட்டுருக்குது. 7ஆம் நம்பர் சி போல் வந்து 18 நாள் ஆச்சு. அதாவது மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டுருக்குது. இன்னொரு 12 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 8ஆம் நம்பர் ஏ போல் வந்து 18 நாள் ஆச்சு. அதாவது மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டுருக்குது. இன்னொரு 12 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 8ஆம் நம்பர் பி போல் வந்து 18 நாள் ஆச்சு. இன்னொரு 12 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதத்தில் 10 நாள் அதாவது ஒரு மாதமாக ஆயிரும். இன்னும் 12 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் சி போல் வந்து 9 நாள் ஆச்சு. ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 10 நாள் ஆயிரும். அடுத்தது 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 10 நாள் ஆயிரும். 9ஆம் நம்பர் பி போல் வந்து 11 நாள் ஆச்சு. இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 10 நாள் ஆயிரும். 9ஆம் நம்பர் சி போல் வந்து 2 நாள் ஆச்சு. அடுத்தது பார்த்தோம்னா 0 பார்த்தோம்னா ஏ போல் வந்து 7 நாள் ஆச்சு. அடுத்தது ஒரு வாரமாக ஆயிடுச்சு. 0 பார்த்தோம்னா பி போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வாரம் தாண்டி போயிட்டுருக்குது. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 10 நாள் ஆயிரும். 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 3 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் 5ஆம் நம்பர், பி போல் பார்த்தோம்னா 5ஆம் நம்பர், சி போல் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது டபுள்ஸில் பார்த்தோம்னா ஒரு தொடர்ந்து கொடுத்துட்டு வர மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 2 3 நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ
இப்போ கொடுத்துருக்குறாங்க. 5ஆம் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் திரும்ப 5ஆம் நம்பரே டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் என்ன நம்பர்கள் பெண்டிங் சார்ட் படி வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 8ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 7ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 7ஆம் நம்பர் 1ஆம் நம்பர். சி போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா 1 இல்லை 2 நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி கொடுத்துடுவாங்க நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இது பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் முறை மெத்தட். இது பார்த்தோம்னா போர்டு முறை கெஸ்ஸிங். போர்டு முறை கெஸ்ஸிங்னு என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 8 7 5, பி போர்டில் பார்த்தோம்னா 1 2 8, சி போர்டில் பார்த்தோம்னா 4 3 1, ஆல் போர்டில் பார்த்தோம்னா 0 2 8. அடுத்தது பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா அதாவது 814 723 581. அடுத்து பார்த்தோம்னா 524 821. அடுத்து பார்த்தோம்னா 315. அடுத்தது பார்த்தோம்னா 117. அடுத்தது 488. அடுத்தது பார்த்தோம்னா 883 523 714 784. அடுத்து பார்த்தோம்னா 823 511. அடுத்து 711. அடுத்து பார்த்தோம்னா 118. அடுத்து பார்த்தோம்னா 328 487. அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 81 72 88 52 71. அடுத்து பார்த்தோம்னா 82. அடுத்தது 82 அடுத்தது 85. பிசி போர்டில் பார்த்தோம்னா 14 23 81 42 31 11 12. ஏசி போர்டில் பார்த்தோம்னா 84 73 51 54 47 38 18. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தோம்னா போர்டு முறை கெஸ்ஸிங். இது போர்டு முறை கெஸ்ஸிங். இது பெண்டிங் சார்ட் முறை கெஸ்ஸிங். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அது பார்த்தோம்னா 8 மணிக்குள்ளே போட்டுருவோம். மறக்காமல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா.